விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 121 புள்ளிகள் சரிஞ்சு 23,361 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 319 புள்ளிகள் சரிஞ்சு 77,186 நிறைவடைஞ்சிருக்கு. பட்ஜெட்டை பத்தி நேத்து ஷோல சார் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தாரு. இருந்தா கூட நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி கேட்டுட்டு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை சார்கிட்ட பேசிடுவோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. பட்ஜெட்டை பத்தி நீங்க சொன்னது நம்ம நேரில் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்தது. நிறைய பேர் பாராட்டி கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. பர்சனலா கூட நிறைய பேர் பேசினாங்க. கூடுதலா இப்ப நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார் நம்ம மக்களுக்கு. இப்ப நம்ம நேரே அதுல ஆமா சார், முதல்ல அதை பேசிட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாமாங்க சார்? நல்லா பேசலாம் சார். இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அந்த 12 லட்சம் வரைக்கும் அந்த டாக்ஸேஷன் 7 லட்சம் இருந்து 12 லட்சம் உயர்த்தினதுக்கு ரிலீஃபா தான் இருக்கு. இப்ப அன்னைக்கு நீங்க டீட்டெயிலா சொன்னீங்க. இப்ப நம்ம நேர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கமெண்ட் கூட போட்டிருந்தாரு. இப்ப ஜூனியரோட சேலரி 12 லட்சம், அதே சீனியரோட சேலரி 13 லட்சம் அப்படின்னா ஜூனியரோட சீனியர் இப்ப கம்மியான சேலரி தான் வாங்க போறாரு. ஏன்னா டாக்ஸ் கட்டுறதுனால ஜூனியரோட சம்பளத்தோட சீனியர் சம்பளம் கம்மியாயிடுது. இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப நான் ஒரு குத்துமதிப்பா நான் சொல்றேன் சார், ஒரு 11.5 லட்சம் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு டாக்ஸ் கிடையாது. இப்ப நான் 12 லட்சத்துக்கு மேல நான் போயிட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 நான் வாங்குறேன் அப்படின்னா அது டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். அப்ப நான் எங்க ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் வேணாம்னு சொல்ற நிலைமைக்கு நிறைய பேர் வரக்கூடிய சூழல்லாம் இருக்கும். அது இது எப்படி சார் கால்குலேட் பண்றது? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். உங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒன்றும் கட்ட வேண்டாம். அடுத்த வருஷம் ஒரு 50,000 இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, சார் தயவு செஞ்சு எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நிற்கும். ஏன்னா 12 லட்சத்துக்கான வருமான வரியே 60,000 ரூபாய்க்கு வந்துருது. ஓகே, இப்ப 60,000 ரூபாய் நம்ம கட்டுறதுக்கு 12 லட்சத்துக்குள்ள இருக்கும்போது எதுவும் கட்ட வேண்டாம். 12 லட்சம்னா 60,000க்கு மேல கட்ட வேண்டி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்குது. இது மார்ஜினல் ரிலீஃப் ஒன்று இருக்கு. அது கிளாரிபிகேஷன் நேற்று நிதியமைச்சரும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சிபிடிடியுமே இதுக்கு ஒரு FAQ ரிலீஸ் பண்ணி அதுல கிளாரிஃபை உதாரணங்களோட கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. நம்ம அதுல இருக்க டேட்டா வச்சுட்டே பேசலாம். உங்களுடைய வருமானம் 12 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் மொத்த வருமானம் எந்த விதமான வருமான வரியும் கிடையாது. அதே 12 லட்சத்தை தாண்டும் பொழுது அது எவ்வளவு தூரம் தாண்டுதோ அந்த அமௌண்ட் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு கட்ட வேண்டிய வருமான வரியை எழுதி வச்சுக்கோங்க. இது ரெண்டில் எது குறைவோ அதை கட்டினா போறோம். உதாரணமா உங்களுடைய வருமானம் 12 லட்சத்தி 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு தூரம் அது கூடி இருக்கு? 12 லட்சத்தை விட அதிகமாக இருக்குது 10,000 ரூபாய். இதை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 12 லட்சம் ரூபாய்க்கு ஆக்சுவலா நம்ம கட்ட வேண்டிய வருமான வரி எவ்வளவு வரும்னு கணக்கு போட்டா, முதல் 4 லட்சத்துக்கு எக்ஸம்ஷன், 4ல இருந்து 8 லட்சத்துக்கு 5% கணக்குல 20,000 கட்டணும். 8ல இருந்து 12 லட்சத்துக்கு 10% கணக்குல 40,000 கட்டணும். அந்த 20 பிளஸ் இந்த 40 60,000 கட்டணும். 12 லட்சத்தி 10,000 பொழுது அந்த 10,000க்கு 12 லட்சத்துக்கு மேல போறதுனால 15% அதுக்கு வருமான வரி. அப்ப அந்த 10,000க்கு 1,500 ரூபாய். ஸோ 20,000 பிளஸ் 40,000 பிளஸ் 1,500 மொத்தம் 61,500 நம்ம வருமான வரி கட்ட வேண்டியதா வருது கணக்குப்படி. ஆமாங்க, இதுக்கு ரிபேட்டும் கிடையாது. கரெக்ட் சார். அப்ப இந்த 61,500 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் 12 லட்சத்தை விட நம்முடைய வருமானம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 10,000 ரூபாய் கூடியிருக்கு. ஆமா, இது ரெண்டுல எது குறைவு? 10,000 தான் குறைவா இருக்கு. 10,000 தான். அப்ப அந்த 10,000 கட்டினா போறோங்கிறாங்க. இதுதான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது. ஓகே, இதே இன்னொரு உதாரணம் சொல்றேன். அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா 12 லட்சத்தி 50,000 உங்க வருமானம் வச்சுக்கோங்க. இந்த 12 லட்சத்தி 50,000க்கு நீங்க இதே மாதிரி 4ல இருந்து 8, 8ல இருந்து 12, 12க்கு மேல இருக்கிறதுக்குன்னு கணக்கு பண்ணீங்கன்னா 67,500 ரூபாய் நீங்க வருமான வரி கட்ட வேண்டி வரும். ஏன்னா 50,000க்கு 15% சொன்னேன், 7,500 ரூபாய். 60 பிளஸ் 7,500 67,500 நீங்க கட்ட வேண்டி வரும். இந்த 12 லட்சத்தி 50,000 வருமானத்திற்கு நீங்க கட்ட வேண்டிய வரி 67,500. ஆனால் 12 லட்சத்தை விட உங்களுடைய வருமானம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 50,000. இந்த 50,000 தானே குறைவானது. அப்ப நீங்க குறைவான அந்த 50,000 வருமான வரியா கட்டினா போறோம். 67,500 நீங்க கட்ட வேண்டாம். எது குறைவோ அதை கட்டணும். அப்படியே மெல்ல அதிக எது குறைவோ ரெண்டுல நீங்க உண்மையிலே கட்ட வேண்டிய வருமான வரி எவ்வளவுன்னு கணக்கு பண்ணணும். 4 லட்சத்துல இருந்து இப்ப 12 லட்சத்தை விட கூடுதலாக உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணணும். இது ரெண்டுல எது குறைவா இருக்கோ அதை கட்டினா போதும். இதுதான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது. இது ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இன்னொரு உதாரணம், 12,75,000 உங்களுடைய வருமானம் வச்சுங்க, ஆண்டு வருமானம். இதுக்கு நீங்க கட்ட வேண்டிய வருமான வரிங்கிறது 71,250 வரும். ஆனால் உங்களுடைய வருமானம் 12 லட்சத்தை விட 75,000 கூட இருக்கு. கரெக்டா? அப்ப 75,000 அதிகமா, 71,250 நீங்க கட்ட வேண்டிய தொகை அதிகமா? 75,000 தான் அதிகம். அப்ப நீங்க அதை கட்டக்கூடாது. நீங்க உண்மையிலே கட்ட வேண்டிய தொகை தானே குறைவு, 71,250. அதை கட்டினா போறோம். இதுதான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது. நம்ம 12 லட்சத்தை விட எவ்வளவு கூடுதலாக போகுதோ அந்த தொகையையும் நம்ம
ஆக்சுவலா 4 லட்சத்துல இருந்து கட்ட வேண்டிய தொகையும் கணக்கிட்டு ரெண்டும் எது குறைவோ அதை கட்டினா போதும். இதுதான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது. இது ஓரளவுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு பேப்பரும் போர்டு இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா இது இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். நான் முடிஞ்சா உங்களுக்கு ஒரு படம் அனுப்புறேன், இந்த சிபிடிடியோட கிளாரிபிகேஷன். அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட முடிஞ்சா போடுங்க நீங்க. நிச்சயம் சார், நம்ம நிச்சயம் பிளான் பண்ணி பண்ணிடலாம் சார். அதை இப்போ ஓரளவுக்கு தெளிவா புரியுதுங்க சார், ஓரளவுக்கு நல்லாவே தெளிவா புரியுது சார் எனக்கு. அப்ப இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, 12 லட்சம் மேல கூட போடுங்க சார் அப்படின்னு. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த சலுகைகள் எல்லாமே குறைவான வருமானம் இருப்பவர்கள் அவர்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு இது. ஏன்னா சார் நடுத்தட்டு மக்களான்னு கேட்கலாம், பட்டண ஒரு பெரிய சென்னை மாதிரியான ஒரு மாநகரங்களில் இருக்கவங்க வந்து இந்த வருமானம்ங்கிறது நீங்க எப்படிங்கறத நம்ம முன்னே பேசியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஆனது இதை நான் எல்லாருமே வந்து நாளைக்கு நான் வந்து 50 லட்சம் வருமானம் வர்ற அளவுக்கு எனக்கு நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த 12 லட்சத்தை தாண்டும் பொழுது அவங்களுக்கு அதிக அளவு அவங்க நிச்சயம் திரும்ப வட்டி கட்டிதான் ஆகணும். ஆனால் அந்த பாதிப்பு அதிகம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மார்ஜினலா இருக்க மாதிரி இந்த மார்ஜினல் லைஃபை கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். எப்போதுமே வருமானம் அதிகமா இருக்கவங்க வந்து வருமானம் குறைவா இருக்கவங்களோட நம்ம ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது சரியான ஒரு முறையாக இருக்கிறது. அதனால அந்த அடிப்படையில தான் அதையும் நம்ம ஒரு மனசுல வச்சுக்கணும் பேசும்போது. சூப்பருங்க சார், ரொம்ப நன்றி சார். நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, சூப்பரா கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க. மார்க்கெட்டை பார்த்தலாம் சார். இன்னைக்கு மார்க்கெட் சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. குறிப்பா நீங்க சொல்லுவீங்களா சார் 23,500 அது கீழே வந்துருச்சு. 23,500 தான் இன்னும் நேரத்தும் அது மார்ஜின்ல தான் தொட்டிருந்தது. பட் இன்னைக்கு அதாவது சென்ற வாரம் சனிக்கிழமை என்று இன்னைக்கும் அது இறங்கி இருக்கு. ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாலே வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னாலும் 1:3 கிட்டத்தட்ட 1:2 அப்படிங்கிற அளவுக்கு விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக விலை குறைந்த பங்குகளுடைய எண்ணிக்கை 2 மடங்குக்கு மேல இருக்கு. 52 வீக் ஹையை விட 52 வீக் லோ 2 மடங்கு இருக்கு என்எஸ்சில. அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணதை விட லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணதும் 2 மடங்குக்கு மேல இருக்கு. கார்டர் மார்க்கெட் எல்லா இண்டிகேட்டர் செக்டர் பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலான செக்டர்ஸ் 1-2 தவிர ஐடி, பார்மா இந்த மாதிரி அதுவுமே ரொம்ப மார்ஜினலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தவிர பெரும்பாலான குறியீடுகளுமே பரந்த குறியீடுகள் செக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வீக்கா தான் முடிவடைஞ்சிருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூஸ் டு பி டெக்னிக்கலி வீக். ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ வந்துருது, கொஞ்சம் கொஞ்சம் பங்கு விலை அதிகரிச்சா கூட. அதுதான் இனிமேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ட்ரம்பினுடைய டேரிஃப் இருக்கு, அதை பத்தியும் பேசலாம். அது அதனுடைய பாதிப்பும் சர்வதேச சந்தையில் இருக்கு, அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏதாவது செக்டார், எல்லா செக்டாருமே வீக்கு தான். இதுல பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற செக்டார் நம்ம எதாவது சார் குறிப்பிடலாம்? அந்த மாதிரி அதான் நான் சொன்னேன்ல, ஐடி செக்டார் ஒரு சின்ன ஏற்றம் இருந்தது. அது அன்றாட ஏற்ற இறக்கத்தோடு உள்ள ஒரு விஷயமா தான் பார்க்கிறது. குறிப்பாக சொல்லும்படியான ஒரு கணிசமான ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டார், இது ரெண்டும் ரொம்ப மார்ஜினலி ஹையா இருந்தது. இறங்கினதும் கூட எதுவும் எந்த ஒரு செக்டாரும் வந்து பெரிய அளவுல ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் இன்னைக்கு ஒரு 2% இறங்கி இருக்கு. மெட்டல் 1.25% இறங்கி இருக்கு. FMCG 1% மேல. பட் கணிசமாக ஒரு பெரிய வீழ்ச்சி, கடும் வீழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பங்கு. தனிப்பட்ட பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னணி பங்குகள்ல நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் கூட இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. எல்என்டி, லார்சன் அண்ட் டியூப்ரோ இத்தனைக்கும் பார்த்திருப்பீங்க, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அறிவித்திருந்தாங்க போன வாரம். நல்ல டாப் லைன் growth-ம் இருக்கு, பாட்டம் லைன் growth-ம் இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கைட்லைனும் நல்லா கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அந்த பங்குகளுடைய விலை இன்னைக்கு வந்து 3,300 ரூபாய்க்கு கீழே இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட், அந்த சப்போர்ட் இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு நாட்கள் தொடர்ந்து ரொம்ப வீக் ஆகும். அப்படி இல்லைன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுல பாத்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ பங்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. 4%, 4.25%. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருப்பதாக எனக்கு தெரியல. அதனுடைய முடிவுகள்லாம் நல்லா தான் இருக்கு. அப்கோர்ஸ் அகைன் நாட் அ ரெக்கமெண்டேஷன் அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கணும், இல்ல அது பிரேக் ஆயிருக்கு. அது எப்படி நாளைக்கு நாளான்னைக்கு பிஹேவ் பண்ணுங்கிறத பார்த்து தான் எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கும் வர முடியும். கமாடிட்டி மார்க்கெட் சார் எப்பவுமே இது கம்மியாச்சுன்னா அது கொஞ்சம் புல்லிஷ்ல போகும். அதேதான், கரெக்டா சொல்றீங்க. தங்கம் இன்னைக்கு 1% அதிகரிச்சிருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையில 83,000 ரூபாயை தாண்டிடுச்சு. முன்பேற வணிகம் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 24 கேரட். அதே மாதிரி வெள்ளி 1 கிலோ மார்ச் மாதம் ஒப்பந்தம் முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் 94,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. ரெண்டுமே 1%க்கு மேல அதிகரிச்சிருக்கு எம்சிஎக்ஸ் சந்தையில. சர்வதேச சந்தையிலுமே பாத்தீங்கன்னா வந்து தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து 2வது நாள் நினைக்கிறேன் $2,800 தாண்டி இருப்பதை பார்க்க முடிகிறது. வெள்ளியினுடைய விலை இன்னும் 32 தொடல, பட் ஸ்லைட்லி புல்லிஷா இருக்குது. 32 தாண்டினாதான் அதை ஒரு
புள்ளிக்கு ட்ரெண்டா எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். தங்கத்தினுடைய விலை நாளையும் இதே மாதிரி 2800க்கு மேல இருந்ததுனால் அடுத்த கட்ட ஒரு புல் ரேலிக்கு அது தயாராகிறதா அர்த்தம். அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணியிருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். கச்சா எண்ணெயை பொறுத்தவரை அந்த $73 ஒரு பாட்டமை தொட்டுட்டு அங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ராங் சப்போர்ட். திரும்ப மேல எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறது சர்வதேச சந்தையில $74. அதே மாதிரி இங்கேயுமே 6300 ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு எம்சிஎக்ஸ் சந்தையில பிப்ரவரி மாத ஒப்பந்தம் 6475 இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக டாலர் சார் வரலாறு காணாத அளவுக்கு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறாங்க. டாலரோட மதிப்பு 87 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. அதாவது ரீசன் இருக்குங்களா, ஸ்பெசிபிக் ரீசன்? அது ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்திருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். டாலருடைய மதிப்பு $109 தாண்டி இருக்குது. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 109.25 அப்படிங்கிறது ஒரு கணிசமான ஏற்றம். இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1% கிட்ட ஏறி இருக்கு. அதனுடைய தாக்கம் இங்கேயும் நம்ம பார்க்க முடிகிறது. இங்க அதே அளவுக்கு ஏறலைன்னாலும் டாலருடைய மதிப்பு 87.35 அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு உயர்ந்திருக்கு. 87 தாண்டி இருக்குங்கிறது ஒரு நிச்சயமா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்டர். அது நம்ம ரொம்ப நாள் பேசிட்டு தான் இருக்கோம். கடந்த 2-3 மாதங்களாக அது அப்படித்தான் போகும், அந்த டைரக்ஷன்ல தான் போகுது. ஒரு 88-88.5 சொல்றது பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரம்ப் டேரிஃப் வேற போட்டிருக்காருங்க சார். பக்கத்தில் இருக்க நாடு கனடா, மெக்சிகோக்கெல்லாம் 25%, சைனாக்கு 10%. இது எந்த அளவுல உலக ரீதியில பாதிப்பு ஏற்படுத்தும்? குறிப்பா நமக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும், இல்ல நமக்கெல்லாம் பிளஸ் ஆகுது? நம்ம இப்போதைக்கு இது கனடா மேலும் சைனா மீதும் அந்த மெக்சிகோ மீதும் டேரிஃப் ட்ரம்ப் அதிகரிச்சிருக்குதுங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அவங்களுக்கு பாதிப்பான நியூஸ் ஒன்னு. ரெண்டாவது, சைனா +1 அப்படிங்கிற பாலிசியை உலக நாடுகள், பல நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவோட இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதுங்கிற ஒரு சூழல்ல இது இன்னும் நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை, ஒரு வணிக சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது, இது நமக்கு மட்டும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கல. மேலும் பல கிழக்காசிய நாடுகள் தான் இருக்கு. இந்தோனேஷியாவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகளுக்கும் இது சாதகமான ஒரு முடிவு. நம்ம அவங்களோடு கம்பீட் பண்ணும் பொழுது நம்முடைய லேபர் காஸ்ட், எஃபிஷியன்சி, மற்ற இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம அதுக்கு தயார்படுத்தி கொண்டு நம்ம அவங்களோட காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் நம்ம இதனுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்க முடியும். பட் நிச்சயமாக இது நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஆஸ் லாங் as நம்ம மேல உள்ள டாரிஃப் அவர் அதிகரிக்காத வரைக்கும், அது இது வரைக்கும் ஒன்றும் பேசல. டி-டாலரைசேஷன் நம்ம தொடாத வரைக்கும் அவரும் இந்த கோட்டை கிழிச்சிருக்கேன், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீ வராத நானும் வராதங்கிற லெவலில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்கா. ஸோ அது நமக்கு ஒரு நிச்சயமா நல்ல விஷயம். பட் சர்வதேச சந்தைகளை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சாதகமான சூழலா பார்க்கப்படல. பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் டாரிஃப்னு சொல்றோம், இது அறிவிக்கப்பட்ட உடனேயே அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடு US 500ன்னு சொல்லுவோம், அந்த ஃபியூச்சர்ஸ்ல அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5% இறங்கி இருக்கு. அதே மாதிரி US 30 அப்படிங்கிற ஒரு குறியீடு, அதுவும் ஒரு ஃபியூச்சர்ஸ் குறியீடு, அது 575 புள்ளிகள் அல்லது 1.25% இறங்கி இருக்கு. US 100ங்கிறது இன்னொன்னு நாஸ்டாக் அடிப்படையாக, அது US 30ங்கிறது டோ ஜோன்ஸ் அடிப்படையாக கொண்ட குறியீடு. இது டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துறையை சார்ந்த குறியீடு. பாத்தீங்கன்னா 375 புள்ளிகள் இறக்கத்துல 1.25% இறங்கி இருக்கு. சர்வதேச சந்தைகள் பெரும்பாலும் இன்னைக்கு இதனுடைய தாக்கத்துல அடி வாங்கி இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலிய பங்கு சந்தையா இருக்கட்டும், பிரான்ஸ், டாய்ஷ், ஜெர்மனி, எல்லா சந்தைகளுமே 1% மேல இறங்கி இருக்கு. என்ன காரணம்னா, இது பொதுவாக இந்த மாதிரி டாரிஃப் வார் அப்படின்னு வந்ததுன்னா அதுல சில நாடுகளுக்கு சாதகம் இருந்தாலும் சில நாடுகளுக்கு பாதகமா இருக்கும். நமக்கும் அந்த பிரச்சனை வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம். ஸோ இது ஒரு மிக்சடான ஒரு சூழல். பட் அகைன் நான் சொல்றேன், இது தற்காலிகமானதுதான். இது நாளை மறுநாள் இது தொடருமானலாம் நம்ம சொல்ல முடியாது. இனிமேல் வரப்போற மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் இந்தியாவுல? நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப ஒரு அடுத்த 2-3 காலாண்டுகள். ஏன்னா நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்ல முடியாது, பண்ணியிருக்காங்க. பட் இப்ப பங்கு சந்தையில் வணிகமாகக்கூடிய விலையை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறதுனால இது ஒரு கரெக்டிவ் பிரைஸ். இந்த கரெக்ஷன் பிரைஸ் வைஸ் இருக்கும், அல்லது பீரியட் வைஸ் இருக்கும். ஸோ இப்போ பிரைஸ் வைஸ் அப்பப்போ வருது, பட் ஜென்ரலா பீரியட் வைஸ் போற மாதிரி தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் எவ்வளவு பீரியட் வைஸ்னா இன்னும் லாங்கரா இருக்கும், 1.5 இயர்ஸ் கூட போகலாம். அதுல நம்ம 4 மாதங்கள் ஆல்ரெடி தாண்டிட்டோம். பிரைஸ் வைஸ் ஒரு பெரிய கிராஷ் வந்ததுன்னா ரெக்கவரிங்கிறது ஒரு வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம், அல்லது 2 ஷேப் ரெக்கவரி சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டர் ரெக்கவரி இருக்கும். எவ்வளவு அதிகமா
வேகமாக விழுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக ரெக்கவரி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு வேகமாக ஒரு பேனிக்கா விழற அளவு மோசமா சூழல் இல்லைங்கிறதுனால இப்ப அது அந்த மாதிரி வீழ்ச்சி வந்து படிப்படியாக மெல்ல மெல்ல ஒரு மே டேக் a little longer time. அதனாலதான் நான் சொல்றேன், முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வதற்கு உண்மையான வாய்ப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால நம்முடைய முதலீடு என்ன பண்ணணும்னாலும் அதை ஒரு 12 மாதங்களுக்கு அல்லது 18 மாதங்களுக்கு பிரித்து, அக்ரெசிவா இருக்கவங்க 6 மாதத்திலிருந்து 8 மாதத்துக்கு பிரிச்சு போடலாம். அல்லது கொஞ்சம் காஷியஸா லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கவங்க ஒரு 12 மாதங்களுக்காவது இதை பிரித்து முதலீடு செய்யறதுங்கிறது நல்லதுன்னு எஸ்ஐபி முறையில நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ அந்த மாதிரியான ஒரு முதலீடு செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், Q3 ரிசல்ட் பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஏதாவது Q3 ரிசல்ட் வந்திருக்கா ஏதாவது கம்பெனிகளோடது? தினசரி இன்னமும் பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பட் முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கிளாண்ட் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உங்களுடைய நிகர லாபம் 7% அதிகரிச்சு 205 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய செலவுகள் குறைந்ததன் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வெளிநாடுகளில் ப்ரொடக்ஷன் சைட் இருக்குது. அங்க சில செட்பேக்ஸ், பாரிஸ், பெல்ஜியம் அங்கெல்லாம் இருந்தது. அதனால ரெவென்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பங்கினுடைய விலை ஒரு 16 ரூபாய் அல்லது 1% குறைஞ்சது 1513. நாளை பாத்தீங்கன்னா நாளையும் நிறைய முடிவுகள் வரப்போகுது. ஆன் மொபைல், குறிப்பாக டைட்டன் நிறுவனத்தினுடைய முடிவு, நாளை வெளிவரக்கூடிய முடிவுகள்ல மிக முக்கியமான முடிவுன்னு பார்த்தோம்னா டைட்டன் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நாளை விவாதிப்போம். நிச்சயம் சார். ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க சார் எல்லாத்த பத்தியும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.